இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த 5 டிப்ஸை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு என் லைஃப் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 5 டிப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் ரூல். ஸோ 5 செகண்ட் ரூல் என் லைஃப்பை டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 5 செகண்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஹேபிட் பில்ட் பண்ண நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் அது ஒர்க் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் உங்கள் மைண்டில் வரும். அப்புறம் பண்ணலாம், இப்போ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். போர் அடிக்குது, டயர்டாக இருக்குது, ஒர்க் பண்ணுற மூடு இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அந்த ஒர்க் உங்களுக்கு பண்ண வேணாம்னு சொல்லி தோணும். பட் நீங்கள் இந்த 5 செகண்ட் ரூலில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒர்க்கை நீங்கள் அப்போவே பண்ணி முடிக்கலாம். ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 5 செகண்ட் ரூலில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 5 4 3 2 1 அப்படின்னு கவுண்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி. ஸோ ராக்கெட் எப்படி 5 4 3 2 1 சொல்லி கவுண்டிங் 1க்கு அப்புறம் எப்படி லான்ச் ஆகிடும், ஸோ அதே மாதிரி நீங்களும் 5 4 3 2 1 சொல்லி கவுண்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு லான்ச் ஆகிடணும், ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் 5 செகண்ட் ரூல். ஸோ இந்த ரூல் நான் எங்கேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து 5 செகண்ட் ரூல்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. மெல் ராபின்ஸ்னு ஒருத்தவங்க இந்த புக்கை ரைட் பண்ணாங்க. ஸோ அந்த புக் படித்ததுலேருந்து என் லைஃப்பில் நான் இந்த ரூலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போப்பெல்லாம் எனக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதோ, எப்போல்லாம் ஒர்க் பண்ண முடியலையும், ஸோ அந்த டைம்லலாம் நான் வந்து இந்த ரூலை யூஸ் பண்ணி நான் அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த புக்கை ஒரு டைம் கண்டிப்பாக படிங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்குள்ளே சேஞ்சஸை இந்த புக் கொண்டு வரும். ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டிப். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. நிறைய நாலேஜை வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க, ஆக்ஷன் எடுங்க. ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, நிறையா புக்ஸ் படிச்சிருப்பீங்க, நிறையா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, பிஸ்னஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸில் நிறையா பார்த்துருப்பீங்க, கன்சியூம் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த கன்சியூம் பண்ண கண்டென்ட்டை, அந்த கன்சியூம் பண்ண நாலேஜை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த நாலேஜை நீங்கள் கன்சியூம் பண்ணதே வேஸ்ட்டு, அந்த இன்ஃபர்மேஷனாக நீங்கள் கன்சியூம் பண்ணதே வேஸ்ட். அந்த இன்ஃபர்மேஷன், அந்த நாலேஜை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கன்சியூம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ஸோ கன்சியூம் பண்ண கண்டென்ட்டை யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சொன்னால், நீங்கள் காலைல சீக்கிரமாக உங்களாட்டி எந்திரிக்க முடியலன்னு சொல்லி நீங்கள் எப்படி காலைல சீக்கிரமாக எந்திரிக்கன்னு சொல்லி யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறீங்க, அதில் புக்ஸ்லாம் படிக்கிறீங்க, பட் படிச்சிங்க, வீடியோஸ்லாம் பார்த்தீங்க, பட் அங்கே சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோவே பண்ணலை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலைல எந்திரிக்க டைமில் இவங்க சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி எந்திரிக்கலாம். அப்போ நீங்கள் கன்சியூம் பண்ண கண்டென்ட் எல்லாமே வேஸ்ட், நீங்கள் படித்த புக் எல்லாமே வேஸ்ட், நீங்கள் பார்த்த வீடியோஸ் எல்லாமே வேஸ்ட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. ஜஸ்ட் நாலேஜை உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்காதிங்க. ஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த நாலேஜை, இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ ஸோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கனால ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னுடைய செகண்ட் டிப். தேர்ட் டிப் என்னன்னா, ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ண நினைக்கிறீங்க, ஒர்க் பண்ண நினைக்கிறீங்கன்னா, ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் நினச்சிப்பாங்கன்னா, இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது பண்ணுறதுனால, இப்படி தான் எல்லா டைமும் இருக்கும் போல், இப்படி தான் ஒரு மாதம் கழிச்சும் இருக்கும், இப்படி தான் ஒரு வாரம் கழிச்சும் இருக்கும், இப்படி தான் 6 மாதம் கழிச்சும் இருக்கும், பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. ஸ்டார்டிங் 1 வீக் தான், எனக்கு தெரிஞ்சு 1 வீக் 2 வீக்ஸ் மட்டும் தான் அந்த ஹேபிட்டை பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டார்டிங்கில் தான் நீங்கள் எந்த ஒர்க்கை நீங்கள் வந்து பண்ணணும்னாலும் சரி, எந்த ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணணும் சொல்லி ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் ஃப்ளோவில் வந்த பிறகு அந்த ஹேபிட் எல்லாமே ஈஸியாயிரும், அந்த ஒர்க் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாயிரும். ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி பயந்து அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிடாதீங்க, அந்த ஹேபிட்டை பில்ட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். அதுவும் ஜஸ்ட் 1 வீக் 2 வீக், எப்படியாவது அந்த 1 வீக் 2 வீக்கை மட்டும் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹேபிட்லாம் ஈஸியாக இருக்கும். உங்களாட்டி அந்த ஒர்க்லாம் பண்ணாமல் உங்களாட்டி இருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாயிரும். உங்களுக்கு தேர்ட் டிப் என்னன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் எல்லா விஷயங்களுமே கஷ்டமாக இருக்கும். ஒரு டைமுக்கு அப்புறம் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாயிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் டிப் என்னன்னா, ஸோ நீங்கள் ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணிட்டீங்க, ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ அந்த டைமில் என்றைக்குமே நீங்கள் வந்து டேவை மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நீங்கள் வந்து தொடர்ந்து 7 டேஸாக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, 8th டே அன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. 8th டே அன்னைக்கு இன்றைக்கி வேணால் நாளைக்கு பண்ணிக்கலாம், அதான் ஹேபிட் பில்ட் ஆகிடுச்சு, அதான் நம்மளுக்கு தான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த ஃப்ளோவை பில்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சோ, ஸோ அதே அளவு கஷ்டமாக மறுபடியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து டே 1லேருந்து வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து மறுபடியும் உங்களை புஷ் பண்ணி அந்த ஃப்ளோவை மறுபடியும் உங்களுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஃப்ளோவில் போயிட்டீங்கன்னா அந்த ஃப்ளோவை வந்து பிரேக் பண்ணாதீங்க. அந்த ஃப்ளோவை, ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ளோ பில்ட் ஆகிடுச்சுன்னா, ஒரு ஹேபிட் பில்ட் ஆகிடுச்சுன்னா, அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணாதீங்க. அந்த கன்சிஸ்டன்சி ஒரு பில்ட் ஆகிடுச்சுன்னா அந்த கன்சிஸ்டன்சியை பிரேக் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஃபோர்த் டிப். ஸோ ஃபோர்த் டிப், ஒரு ஃப்ளோ பில்ட் ஆகிடுச்சுன்னா, ஒரு ஹேபிட் பில்ட் ஆகிடுச்சுன்னா, ஸோ அதை பிரேக் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் அது மறுபடியும் அந்த ரூட்டின்குள்ளே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ளோவை பிரேக் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் 5th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 4th டிப்கான டிப் தான் அந்த 5th டிப்பும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னைக்கெல்லாம் பிரேக் பண்ணணும்னு தோணுதோ, ஸோ அன்றைக்கெலாம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 10 டேஸாக எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு 11th டே அன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தோணலை, இப்போ 11th டே அன்றைக்கி உங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது, அன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ண வேணாம்னு தோணுதுன்னா, ஸோ அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே அந்த டேவே நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் 1 மினிட்டுக்கு இல்லைனா 5 மினிட்டுக்கு ஜஸ்ட்
10 ரெப் ஜஸ்ட் 5 ரெப்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிடுங்க, ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் 1 மினிட்டாவது எக்ஸசைஸ் பண்ணிடுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அன்றைக்கி 0 மினிட் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆகாமல் 1 மினிட்டாவது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட 5th டிப். அட்லீஸ்ட் மினிமம் எவ்வளோ உங்களாட்டி பண்ண முடியுமோ அவ்வளோ அது பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் அந்த ஃப்ளோ வந்து பிரேக் ஆகாமல் அப்படியே ஒரு ஃப்ளோலேயே இருக்க முடியும். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்ச 5 டிப்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நினச்சினா ஸோ இந்த வீடியோஸ் போய் பாருங்கள்.